இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் விவேக். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க நெருக்கமா இருந்தாங்கன்னா யார் கேட்க போறாங்க நீ சொல்லு. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த சஞ்சய் அக்காவோட ரூம்குள்ள போய் அக்கா கிட்ட என்ன பேச வேண்டியிருக்கு? இந்த சஞ்சய் எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறான்? லக்ஷ்மி அவனுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? அந்த சஞ்சய் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல ஜானு. எனக்கும் சுத்தமா பிடிக்கல. அன்னைக்கு அவன் பொண்ணு பார்க்க வந்தப்ப கூட அப்படிதான். தனியா பேசணும், டின்னருக்கு போகணும்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவனுக்கு அறிவு இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை எதுக்கு செய்ய போறான்? இதெல்லாம் 4 பேர் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? முகத்துல காரி துப்புவாங்க. அது சரிதான். ஆனா இப்ப என்ன செய்ய முடியும் விவேக்? என்ன இருந்தாலும் அவன் தானே தாலி கட்ட போறான். கூடி சீக்கிரம் என் அக்காக்கு புருஷனாக போறவன். இதெல்லாம் வேண்டாம், பண்ணக்கூடாது, தப்புன்னு நம்மளால சொல்லவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. யாரும் தடுக்க முடியாதுன்னு தானே அவன் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு 1/4 மணி நேரம் நம்மள அந்த பக்கம் வரவே வேண்டான்னு டைரக்டா சொல்லிட்டான். அதனால தானே நம்ம இந்த பக்கமா போயிட்டு இருக்கோம். வேற என்ன செய்யறது? ஆடிட்டோரியம்ல லாக் ஆன ஆடியன்ஸ் மாதிரி படம் பாக்குறது தவிர எதுவும் பண்ண முடியாது. சரி, ஓகே, வா போலாம்.